ஹாய் ஹலோ குட் ஈவினிங் எவ்ரி ஒன். செகண்ட் மிட்டம் போர்ஷனுக்கு வரப்போகிற 5வது யூனிட்டு 9, 10, 13 இந்த 4 யூனிட்லேயும் இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ் வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன். அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சொன்னது தான். பின்வரும் அணைவு சேர்மங்களுக்கான ஐயூபிஎஸ்சி பெயர்களை தருக அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபார்முலா கொடுத்துருவாங்க. நீங்கள் ஐயூபிஎஸ்சி பெயர்களை எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாடல் கண்டிப்பாக ஒன்று வரும், அது பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்று ஃபார்முலா கொடுத்து ஐயூபிஎஸ்சி நேம் கேட்பாங்க, இல்லை நேம் கொடுத்து ஐயூபிஎஸ்சி ஃபார்முலா கேட்பாங்க. அந்த மாடல் ஒன்று கண்டிப்பாக வரும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, மருத்துவ முறையில் பயன்படும் அணைவு சேர்மத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டு தருக. அது அணைவு சேர்மங்களோட பயன்கள் அப்படின்னு இருக்கும் உங்கள் புக்கில் இந்த கொஷின். அதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அதில் மருத்துவ பயன் அடிக்கடி கேட்குறாங்கப்பா. ஸோ அது கன்ஃபார்மாக அந்த மாடல் ஒன்று பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாடல் உங்களுக்கு நடத்திருப்பாங்க. இந்த மாதிரி 2 காம்பவுண்டு கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ஏன் ஒன்று பாராகாந்த தன்மை உடையது, இன்னொன்று வந்து ஏன் டயாகாந்த தன்மை உடையது அப்படிங்கிறத விபி கொள்கையோட அடிப்படையில் விளக்குக அப்படின்னு இந்த மாடல் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கொஷின் இது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த மாதிரி டேபிள் போட்டு உங்கள் புக்கில் இருக்கும். உங்கள் புக்கில் வந்து டேபிளேஷன் போட்டு கொடுத்துருப்பாங்க, அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. இந்த மாதிரி டேபிளேஷன் போட்டு உங்களுக்கு விளக்கியிருப்பாங்க. ஸோ அதை கன்ஃபார்மாக அந்த மாடல் ஒன்று பார்த்துக்கோங்க. அதே போல் இந்த மாற்றியம் டாப்பிக்கில் ஏதாவது ஒரு கொஷின் வரும். அயனி மாற்றியம் இல்லைனா இணைப்பு மாற்றியம் எடுத்துக்காட்டு இது போல் கேட்பாங்க. மாற்றியம் டாபிக் ஏதாவது ஒன்று படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இரட்டை உப்புக்கள் அணைவு சேர்மங்களுக்கு இடையேயான வேறுபாடுன்னு ஒரு கேள்வி ஒன்று வரும், அது கண்டிப்பாக படிங்க. வெர்னர் கொள்கையோட கோட்பாடுகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்மா. இது அடிக்கடி வந்து கேட்டிருக்காங்க. எல்லா எக்ஸாம் பப்ளிக் வரைக்குமே இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் தான். வெர்னர் கொள்கையோட கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, படிகப்புல ஆற்றல்னு ஒரு கொஷின் இருக்கும். படிகப்புல ஆற்றல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இந்த கேள்வியை படிச்சுக்கோங்க. மாற்றியம் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதில் ஏதாவது ஒன்று வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, விபி கொள்கையோட வரம்புகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3 மார்க் கொஷின் தான் இது. ஆக்சுவலாக புக்லேயே கொடுத்துருப்பாங்க, ஷார்ட்டாக தான் இருக்கும், நீங்கள் அங்கேயே படிச்சுக்கலாம். விபி கொள்கைன்னா தமிழில் இணைதிறன் பிணைப்பு கொள்கையின் வரம்புகள் அப்படின்னு கூட கேட்கலாம், இல்லை விபி கொள்கைன்னு கேட்கலாம். ரெண்டுமே ஒன்று தான். நெக்ஸ்ட்டு எங்கே வந்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா 9th யூனிட்டுக்கு வந்துட்டோம். 5th யூனிட் அவ்வளோதான் கொஷின்ஸு. 9th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா கோல்ராஷ் விதி படிச்சுக்கோங்கம்மா. கோல்ராஷ் விதி அது ஃபுல்லாகவே எழுதுகிற மாதிரி இருக்கும். அதோட வரையறை எழுதணும், அதோடைய ஃபார்முலா எழுதணும், அதோடைய பயன்களும் நீங்கள் படித்து எழுதுகிற மாதிரி இருக்கும். உங்கள் புக்கில் அப்படியே தொடர்ச்சியாக தான் அதெல்லாம் இருக்கும். அதனால் கோல்ராஷ் விதிங்கிற கொஷினை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, மின்னார் பகுத்தல் பற்றிய ஃபாரடே விதிகள். இது கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 மார்க்கில் 3 மார்க்கில் வரும். ஃபாரடே விதிகள் அது முதல் விதி தனியாகவும் கேட்கலாம், 2ஆம் விதி சேர்த்து கேட்டாங்கன்னா 3 மார்க்கில் வரும் உங்களுக்கு, இல்லை 5 மார்க்கில் ஒரு பார்ட்டாக வரும். இதை படிச்சுக்கோங்க. அடுத்து டேனியல் மின்கல கட்டமைப்பை விளக்குக, கலவினையை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த கொஷின் வந்து உங்கள் ஸ்டாஃபுங்கள்ட்ட கேட்டிங்கன்னா இன்னும் ஷார்ட் பண்ணி கூட கொடுப்பாங்க. இதுக்கு டயக்ராம் வரைஞ்சி தான் நீங்கள் வந்துட்டு இதில் இருக்கிற மாதிரி கூட வரையணுன்ட்டு அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து வேறு மாதிரி கூட கொடுத்துருப்பாங்க உங்கள் கிளாஸில், இல்லை இதை வரைகிறனாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். டேனியல் மின்கலம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஸோ கண்டிப்பாக அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்மா இது. நர்ன்ஸ்ட் சமன்பாட்டை தருவி. இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. ஸோ கண்டிப்பாக வரும். இதை நீங்கள் எழுதி பார்த்துட்டு போங்க, அப்போ தான் ஃபுல் மார்க் உங்களுக்கு இந்த கொஷின் அட்டன் பண்ணலாம். மற்றபடி சின்ன 2 மார்க்ஸ் வரும் இதுலேருந்து. நியம கடத்துத்திறன்னா என்ன, மோலார் கடத்துத்திறன்னா வரையறு, அடுத்து சமான கடத்துத்திறன் வரையறு, இதெல்லாம் நீங்கள் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா, அந்த கான்செப்டை வச்சு கூட நீங்கள் எங்கேயுமே எழுதலாம். அதே போல் அரிமானம்னு ஒரு கொஷின் வருது இந்த லெசன்லேருந்து, அதை கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அரிமானம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நெக்ஸ்ட்டு திட்ட ஹைட்ரஜன் மின்முனை ஷி, இது லைட்டாக பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஏன்னா புதுசாக கேட்கணுன்னா இந்த கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து மின்பகுளி கடத்துத்திறனை பாதிக்கும் காரணிகள், இது இம்பார்ட்டன்ட்மா. இது கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு போயிடுங்க. டி/ஹக்கில் நான்சாகர் சமன்பாடு பற்றி குறிப்பு வரைக, இந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்கும் பாருங்கள். இதுவும் 2 மார்க்கில் இம்பார்ட்டன்ட். இந்த கொஷினும் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th யூனிட் வந்துட்டோம்ப்பா. 10th யூனிட்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விமா இது. டிண்டால் விளைவு என்றால் என்ன, ப்ரௌனியன் இயக்கம் என்றால் என்ன, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். 2 மார்க் 3 மார்க்கு. இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. நெக்ஸ்ட் அதே போல் ஒரு கொஷின் இருக்குது பாருங்கள். இடைநிலை சேர்மம் உருவாதல் கொள்கையோட வரம்புகள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த கொஷின் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வினைவேக மாற்றி வரையறு, ஊக்க மற்றும் தளர்வு வினைவேக மாற்றம் என்றால் என்ன, இதெல்லாம் 2 மார்க் 3 மார்க்கில் லைட்டாக பார்த்துட்டு போங்க. ரொம்ப இதுக்காக நீங்கள் மெனக்கிட வேண்டாம், லைட்டாக பார்த்துட்டு போனாலே போதும். நெக்ஸ்ட் பாருங்கள், தொகுப்பு முறையில் குழுமங்களை தயாரித்தலை விளக்குக. உன்னோட புக்கில் இருக்குது. இப்படி மேலேயே தொகுப்பு முறையினே கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு
5 பாயிண்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆக்சிஜனேற்றம், ஒடுக்கம், நீரார் பகுத்தல், இரட்டை சிதைவு, இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா சிதைத்தல் அப்படிங்கிற டாபிக். இந்த 5 ஹெட்டிங் சப்ஹெட்டிங் போட்டு நீங்கள் ஆன்சர் எழுதினா போதும். தொகுப்பு முறையில் குழுமங்களை தயாரித்தலை விளக்குகன்னு கேட்பாங்க. 5 மார்க் கொஷின்ப்பா இது. நெக்ஸ்ட்டு 13 யூனிட்டுக்கு வந்துட்டோமா. 13th யூனிட்டில் நல்லா கவனிங்க. நைட்ரோபென்சீனை பின்வரும் சேர்மங்களாக எவ்வாறு மாற்றுவாய்? இந்த மாடலில் எல்லா வருஷமும் கொஷின் வருதுப்பா. நைட்ரோபென்சின்லேருந்து பாருங்கள் 1,3,5 ட்ரை நைட்ரோபென்சின் எவ்வாறு தயாரிப்பாய்? மெட்டா நைட்ரோ அனிலின் எவ்வாறு தயாரிப்பாய்? ஆர்த்தோ மற்றும் பேரா நைட்ரோஃபீனால், அசாக்சி பென்சின், இந்த மாதிரி மாடலில் புக் பேக்கில் இருக்கும். இது கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. நைட்ரோபென்சின்லேருந்து இது எவ்வாறு தயாரிப்பாயின்னு சொல்லி இந்த மாடலில் ஒரு கேள்வி வரும். இல்லை வேறு எந்த மாடல் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்வரும் இணைவரிசைகளில் ஏபிசியை கண்டறி, இந்த மாடலில் கூட வரலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு ரியேஜென்ட் ஆரோவில் கொடுத்துட்டு இங்கே ஏபிசி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இதுதான் அதுக்கான ஆன்சர். இந்த ஒர்க்கு பாருங்கள், இதுதான் அதுக்கான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி மாடல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. கம்பல்சரி கொஷின்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பெயர் வினைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது சிறு குறிப்பு வரைகன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்கலாம். ஹாஃப்மன் புரோமைடு வினை, கேப்ரியல் தாலிமைடு தொகுப்பு, கார்பைல் அமீன் வினை, இணைப்பு வினை, காம்பர்க் வினை, அமோனியா பகுப்பு, ஸ்காட்டன் பவுமன், கடுகு எண்ணெய், டையோசோ ஆல்கைல், இந்த மாதிரி பெயர் வினைகள் கண்டிப்பாக வரும். இதெல்லாம் உன்னோட புக்கு இன்னிலேருந்து இருக்குது. இதெல்லாம் கன்ஃபார்மாக எழுதி பார்த்துட்டு போங்க. எழுதி பார்த்தா மட்டும்தான் இதெல்லாம் உங்களால் ஆன்சர் எழுத முடியும். இந்த பேஜில் இருக்குது பாருங்கள் பெயர் வினைகள், அதோடைய ஆன்சர். கண்டிப்பாக இதெல்லாம் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிவிட்டு போயிடுங்க. இதோ இந்த மாதிரி ப்ராப்ளம் பாருங்கப்பா. இதில் ஏபிசி கண்டுபிடிக்கிற மெத்தடு கண்டிப்பாக நிறைய இந்த லெசன்லேருந்து தான் கேட்குறாங்க, 13வது லெசனு. அதனால் இந்த மாதிரி மாடல் கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குளோரோபிக்ரின் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். குளோரோபிக்ரின் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? ஸோ அந்த கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது படிச்சுட்டு போயிடுங்க. இந்த லெசனில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரினிய, ஈரணிய, மூவினிய அமீன்களோட வேறுபாடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது இன்னும் ஷார்ட்டாகவே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மார்க் கொஷின் 13th யூனிட்டில். நைட்ரோபென்சினோட ஒடுக்க வினை கேட்பாங்கப்பா. ஸோ இதையும் கன்ஃபார்மாக கொஞ்சம் எழுதி பார்த்துட்டு போயிடுங்க. 13வது லெசனை பொறுத்த வரைக்கும் ஈக்குவேஷனாக தான் இருக்கும். கஷ்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக எழுதி பாருங்கள். எழுதி பார்த்தா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து பெயர் வினைகள் இந்த மாதிரி தனித்தனியாக கேட்பாங்க. சான்மையர், கேட்டர்மன், இந்த மாதிரி பெயர் வினைகள் எல்லாமே கண்டிப்பாக எழுதி பார்த்துருங்க. 13வது லெசனை பொறுத்த வரைக்கும் பெயர் வினைகள் தான் நீங்கள் பார்க்க வேண்டியது. ஸோ அவ்வளவுதான்ப்பா. 4 யூனிட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.